ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஜிம்மினுக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக கமெண்ட்டில் எனக்கு ஒருத்தவங்க வந்து மெசேஜ் பண்ணி ஜிம்மின் ஒன் ஷாட் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஐ திங்க் அவங்க நேம் ஐஷுன்னு நினைக்கிறேன். ஹாய் ஐஷு. ஸோ உங்களுக்காக தான் இந்த ஒன் ஷாட், ஜிம்மினோட ஒன் ஷாட். ஒன் ஷாட்டோட நேம் வந்து மை க்யூர் அண்ட் பெயின். ஓகேவா? சரி, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் என்னடி எக்ஸாமாக வச்சு சாவடிக்கிறாங்கடி காலேஜில், கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாரா, சரி வயன் டென்ஷன் ஆகாத, காலேஜ்லாம் சேர்ந்துட்டோம் அப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ பின்னாடி இருந்து ஒயன் அப்படின்னு ஒரு சவுண்டு. நீங்கள் திரும்பி பார்த்தா, ஜிமினா நீயா, என்னடா நீ இவ்வளோ லேட்டாக வர? இல்லடி ஒரு ஒர்க்குடி, அதான் லேட் ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டு ஜிமின் உங்கள் தோல் மேலே கை போட்டே வராரு. சரி, நம்ம குட்டி இன்ட்ரோக்குள்ளே போயிட்டு வரலாம். நீங்களும் ஜிமினும் நெய்பர்ஸ், சின்ன வயசுலேருந்தே ரெண்டு பேருமே பக்கத்து வீடு தான். அண்ட் உங்களுக்கு ஜிமின் மேலே லவ் இருக்குது. ஓகேவா? ஜிமின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஜிமினுக்கும் அப்படி தான் நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ ஜிமின், வயான் நாளைக்கு உனக்கு எக்ஸாம் இருக்கா? ஆமாண்டா ஜிமினா. உனக்கு? எனக்கு இல்லை, நான் சினிமாவுக்கு போகிறேன் அப்படின்றாரு. நீங்கள் என்னது சினிமாவுக்கு போறியா? என்னை விட்டுட்டுலாம் நீ போகக்கூடாது, நானும் வருவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நீ மூட்டு உட்காந்து படி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் இங்கேருந்து ஓடிடுறாரு. அப்போ நீங்களும் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு போய் உட்காந்து படிச்சுட்ருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வந்து காலேஜுக்கு கிளம்பிட்டுருக்கீங்க. அப்போது ஜிம்மின் உங்கள் கூட வராரு. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, ஜிம்மின் நீ மட்டும் நான் நேற்று ஜாலியாக சினிமாவுக்கு போயிட்டல அப்படின்னு கேட்குறீங்க. இல்லடி, சும்மா போனேன், மக்க படம், அதான் வெறுப்பாயிட்டு வந்துட்டேன்டி அப்படின்னு சொல்கிற ஜிமினும். ஜிமினும் சரி அப்படி சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ ஈவினிங் உங்களுக்கு காலேஜ் முடியுது. ஜிமின் வாசல்லே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. வயனே அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள் சொல்லு ஜிமினா, எப்படி எழுதுன எக்ஸாமு, ஃபெயில் ஆகிடுவியா அப்படின்னு கேட்குறாரு. எடுத்தோடனே ஃபெயில் ஆகிடுவான்னு கேட்குறாரு. லூசு போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமின் கூட நடந்து வந்துகிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கடை இருக்குது. ஸோ இந்த கடையை பார்த்து ஜிமினா எனக்கு எதாவது வாங்கி கொடுறா அப்படின்னு கேட்குறீங்க. திணி மட்டும் பொடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் முன்னாடி நடந்து போகிறான். நீ வாங்கி கொடுக்கலன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அடம்பிடிக்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜிமினும் அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் கடைக்குள்ளே போய்ட்டு வாயினெலாம் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்கள் சாப்பிட்றீங்க. ஜிமினும் எல்லாத்துக்கும் பே பண்ணுறாரு. ஸோ ரெண்டு பேருமே அப்படியே வீட்டுக்கு போயிடுறீங்க. ஸோ நீங்கள் வந்து வீட்டுக்கு போய்ட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாரா ஃபோன் பண்ணுறா? ஹலோ, வயனே நீ எப்போ தாண்டி ஜிமின்கிட்ட உன் லவ்வை சொல்வேன் அப்படின்னு கேட்குறா. நானும் அதுக்கு தாண்டி பார்க்குறேன், ஆனால் நேரமே வர மாட்டேங்குது. ஜிமினுக்கு என்ன பிடிக்குமோ பிடிக்காதோன்னு தெரியலையடி அப்படின்னு சொல்கிறீங்க. நீயும் ஜிமினும் குட்டி வயசுலேருந்தே நெய்பர்ஸாக இருக்கீங்க. அப்படி எப்படி ஜிமினுக்கு உன்னை பிடிக்காமல் போவோம்? ரெண்டு பேரும் ஒன்றா விளையாடுறீங்க, ஒன்றா ஒரே காலேஜில் படிக்கிறீங்க, ஒன்றா வெளியே போகிறீங்க, ரெண்டு பேரும் ஒரே ரூமில் கூட தூங்கியிருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் சின்ன வயசுலடி, இப்போ ஏன்டி பேசுகிற? சரிடி, நீ அப்போ தான் லவ் சொல்ல போகிற, உன்னை விட எனக்கு ஆர்வமாக இருக்கும் ஏன் அப்படி சொல்லிட்டு கேரா சொல்கிறா. சரி, நெக்ஸ்ட் வீக் ஜிமினோட பர்த்டே வருதுல்ல, நாளைக்கு ஜிமின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு கேரா கிட்ட ஐடியா கேட்குறீங்க. அவளும் சொல்றி, இப்போ விட்டோன்னா அதோட அடுத்த வருஷம் தான் அப்படின்னு கேரை பயன்படுத்துகிறா. சரி நான் போய் ஜிமினுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜிமினோட பர்த்டேக்காக ரொம்ப ப்ரிப்பேர்டாக ரெடி ஆகிட்ருக்கீங்க. நீங்களே கண்ணாடி மணி நின்று பேசிக்கிறீங்க. ஜிமின், ஐ லவ் யூ, வில் யூ மேரி மீ? சி இது நல்லா இல்லை. ஜிமின், ஐ லவ் யூ, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா? நல்லாவே இல்லை, நான் இப்போலாம் சொன்ன ஜிமிக்கு எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கண்ணாடி மணி நின்று காமெடி பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே 1 வீக் பாஸ் ஆகிடுது. டுடே ஜிமின் பர்த்டே. ஜிமின் வீட்டில் சும்மா ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ ஜிமினும் ரொம்ப அழகாக ஒரு டார்க் க்ரீனில் ஒரு சூட் போட்டு அழகாக இறங்கி வராரு. ஸோ நீங்களும் அவருக்கு மேட்சாகவே டார்க் க்ரீனில் ஒரு கவுன் மாதிரி போட்டிருக்கீங்க. ஸோ ஜிமின் உங்ககிட்ட வந்து நீங்கள் ஹாப்பி பர்த்டே ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை ஆக்ட் பண்ணுறீங்க. ஸோ ஜிமின் நிறுத்து, கிஃப்ட் எங்க அப்படின்னு கேட்குறாரு. அலையாதரா சும்மா கிஃப்ட்டு சரிவா கேக் கட் பண்ணலாம் சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. அண்ட் தென் ஜிமின் ஃபேமிலி, நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு யாரா எல்லோரும் சேர்ந்து ஜிமினோட பர்த்டேக்கு கேக் வெட்டுறீங்க. கேக் வெட்டி முடித்தோடனே அவங்கவுங்க வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ கேரா, வயனு சீக்கிரம் சொல்கிறி, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ட்டியே முடிஞ்சிடப்போல அப்படின்னு கேரா சொல்கிறான். இருடி சொல்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜிமின் பக்கத்தில் போய் நிற்கிறீங்க. அப்போ ஜிமின் உங்கள் பக்கம் திரும்பி, வயன் எங்கடி என் கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் ஜிமின் எங்க கூட மேலே வா மொட்டை மாடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கை பிடிச்சி இழுத்துட்டு போகிறீங்க. ஜிமினுக்குமே ஒன்றுமே புரியல, அவரும் உங்கள் கூட வராரு. ஸோ மேலே போய் பார்க்குறாரு.
அவர் வீட்டு மொட்டை மாடியை அவராலே நம்ப முடியல. பிகாஸ் நீங்கள் அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கீங்க. பலூன்ஸ், ஃப்ளாரு, விதவிதமான கிளாத்ஸ்லாம் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஜிமினும் முன்னாடி போய் அதெல்லாம் பார்த்துட்டே இருக்காரு. அப்போ பின்னாடி இருந்து நீங்கள் கியாரா, பையன் இந்தா ரோஸு அப்படி சொல்லி உங்கள் கையில் கொடுக்குறா. நீங்கள் தேங்க்ஸ் டி அப்படி சொல்லிட்டு ரோஸை வாங்கி உங்கள் பின்னாடி வச்சுக்கிறீங்க. அப்போ ஜிமின் உங்கள் பக்கம் திரும்பி வயன் என்னடி இது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் பொறுமையாக ஜிமின் கிட்ட வந்து அந்த ரோஸை முன்னாடி வச்சு, ஜிமினா ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்தே நம்ம பக்கத்தில் ஒரே வீட்டில் தான் இருக்கோம். அதனாலே என்னமோன்னு தெரியல, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருச்சுடா. என் கூட இனிமேல் நீ லைஃப் லாங் ஒன்றாவே இருப்பியா ஜிமினா, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமினுக்குலாம் சரியான ஷாக்கு. யாரா இதெல்லாம் ஒட்டு கேட்டுட்ருக்கா. அப்போ நீங்கள் சொல்லு ஜிமினா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ ஜிமின் எதுவுமே பேசலை, அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. எனக்கு தெரியும் வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. உங்களால் நம்பவே முடியல. அப்போ நீங்கள் கேட்குறீங்க, ஜிமின் நீ என்னை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறீங்க. திருப்பியும் ஜிமின் சிரிச்சுட்டே அப்படியே உங்கள் கன்னத்தில் கிஸ் பண்ணுறாரு. திருப்பியும் லவ் பண்ணுறியான்னு கேட்குறீங்க. திருப்பி அப்படியே உங்கள் லிப்ஸ் கிட்ட வராரு. சீ போடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கீழே ஓடிடுறீங்க. ஸோ நீங்கள் ப்ரப்போஸ் பண்ண நாள்லேருந்து ஜிமின் அடிக்கடி உங்கள்கிட்ட கிஸ் பண்ணுறது அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருப்பாரு. இப்போ நீங்கள் மொட்டை மாடியில் நின்று காலேஜோட நோட்ஸ்லாம் எழுதிட்டுருப்பீங்க. இப்போ ஜிமின் பேக்கப் பண்ணி என்னடி பண்ணுற அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவாங்க, படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜிமின் அப்படியே உங்களை இழுத்துட்டு அந்த மொட்டை மாடியோட நடுவில் கொஞ்சம் இடம் இருக்கும் பார்த்தீங்களா, டேங்க்குக்கு பின்னாடி, அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுறாரு. நீங்கள் ஜிமினா என்னடி பண்ணுற விட்டுறான் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜிமின் இந்த முடியாது, இன்றைக்கி எனக்கு ஒரு முத்தம் கொடுத்தா தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட முத்தம் கொடுன்னு ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீங்களும் ஜிமினா விட்றா என்னடா இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமின் அப்படியே உங்கள் லிப்ஸில் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. அந்த கிஸ் அப்படியே ஆடாக மாறுது. ஜிமின் என்ன பண்ணுற விடு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜிமின் என்னடி இன்னும் கொஞ்ச நாளாக நம்ம படிப்பு முடிய போகுது, நானும் படிப்பு முடிச்சிட்டா ஜாலியாக கல்யாணம் பண்ணிட்டு இது தானடி பண்ண போகிறோம், ரிஹர்சல் பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் மறுபடியும் உங்களை கிஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் அப்படி கோஆப்ரேட் பண்ணுறீங்க, அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ இப்படி தாண்டா உங்கள் லைஃப் அப்படியே போகுது. ஜிமின் கூட செம்ம ஹாப்பியாக அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ காலேஜும் முடியுது. இன்றைக்கி தான் உங்களோட தேர்ட் இயரோட கிராஜுவேஷன் டே. ஸோ நீங்கள் கியாரா, ஜிமின் எல்லாம் மொத்தமாக காலேஜ் போகிறீங்க. உங்கள் கிராஜுவேஷனும் முடியுது. கிராஜுவேஷன்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வரீங்க. அப்போ ஜிமின் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ நீங்கள் ஏண்டா என்ன அதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்குறீங்க. அந்த அளவு சொல்லிக்கிறதுக்கு அவனும் இல்லை, நீ வா நம்ம அவுட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்களை கூட்டிகிட்டு பீச்சுக்கு போகிறாரு. ஸோ தென் நீங்கள் பீச்சுக்கு போய்ட்டு உங்களோட கிராஜுவேஷன் டேவை அப்படியே அழகாக ஜாலியாக பீச்சில் நீங்களும் ஜிமினும் ஹக் பண்ணுறது, கிஸ் பண்ணுறது, அப்படி ஜாலியாக ஃபன் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நீங்களும் ஜிமினும் கிராஜுவேஷன் முடிச்சு 3 months ஆகிடுச்சு. இன்னும் வரையுமே ஜிமின் உங்ககிட்ட மேரேஜ் பற்றி எதுவுமே பேசியிருக்க மாட்டார். நீங்களும் சரி அவன் வேலையை தேடிட்டுருக்கான், நம்ம எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜிமின் கிட்ட மேரேஜ் பற்றி பேசிகிட்டு இருக்க மாதிரி மாட்டிங்க. 3 months அப்படியே 1 year ஆகுது. 1 year ஆகவே ஜிமின் உங்ககிட்ட மேரேஜ் பற்றி எதுவுமே பேசியிருக்க மாட்டார். அடிக்கடி கிஸ் பண்ணுவார், ரூமுக்கு வருவார், ஹக் பண்ணுவார், லவ் யூ கூட மேக்ஸிமம் சொல்ல மாட்டார். இன்னும் சொல்ல போனால் அவர் இது வரைக்கும் உங்ககிட்ட லவ் யூவே சொல்லியிருக்க மாட்டார். நீங்கள் லவ் யூ சொல்கிறப்பலாம் உங்களை ஹக் பண்ணி கிஸ் மட்டும்தான் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி போகுது. ஒன் டே நீங்கள் ஜிமினுக்கு கால் பண்ணுறீங்க. அப்போ ஜிமின் என்னடி வேலை விஷயமா வெளியே போயிருக்கேன், சும்மா ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ஜிமின் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ற, அதுக்கெலாம் எனக்கு டைம் இல்லடி, இன்னொரு நாள் பேசிக்கலாம் அப்படின்றாரு. சரி அப்போ நாளைக்கு மார்னிங் நான் சொல்கிற இடத்துக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஜிமின் கிட்டே உங்கள் மேரேஜ் பற்றி பேசலாம் தான் ஜிமினை வர சொல்லியிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ ஜிமின் வராரு. என்னடி வயன் எதுக்கு என்ன வர சொன்னேன், வீட்டிலே பேசியிருக்கலாமே அப்படின்றாரு. இல்லை ஜிமின் இது வீட்டில் பேசினா சரியாக வராது, அதனால தான் நான் உன்னை இங்கே வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி என்ன விஷயம் சொல்லு அப்படின்றாரு. நீங்கள் ஜிமின் நம்ம காலேஜ் முடிச்சு 1 year ஆகிடுச்சுரா, இன்னும் 1 year 6 months அந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா எங்கள் வீட்டில் எனக்கு அலையன்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்படியே போனால் அது நம்ம லவ்வுக்கு நல்லதில்லை, நீ வந்து வீட்டில் பேசு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமின் இப்போ என்னடி அவசரம் கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை ஜிமின் இதுக்கு மேலே விட்டால் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. பட் ஜிமின் உங்களை கன்வின்ஸ் பண்ணுறாரு. மயன் இப்போ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நம்ம என்ஜாய் பண்ணலாம் வாழ்க்கையை, பொறுமையாக கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கன்வின்ஸ் பண்ணி அப்படியே அது பார்க் இல்லையா, ஸோ அப்படியே வந்து உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருது, அந்த மாதிரி உங்கள் மூடை டைவர்ட் பண்ணிடுறாரு. ஸோ நீங்களும் வீட்டுக்கு வந்துடுறீங்க. இப்படியே தான் ஒரு 6 months ஆகிடுச்சு. ஸோ உங்கள் வீட்டில் உங்களுக்கு அலையன்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சவொடனே ரொம்ப டென்ஷன் ஆகிடுறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஜிமினுக்கு கால் பண்ணுறீங்க. ஜிமின் அட்டன் பண்ணவே இல்லை. மறுபடியும் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஜிமின் எடுக்கவே இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுறீங்க.
நைட் மொட்டை மாடிக்கு வந்துரு அப்படி சொல்லிட்டு. ஸோ ஜிமினும் அந்த மெசேஜை பார்த்துட்டு நைட் வராரு. அப்போ நீங்கள் ஜிமின் இதுக்கு மேலே விட்டால் சரியாக வராதுடா அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ ஜிமினோ என்னாச்சு என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி உங்களுக்கு வீட்டில் அலைன்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜிமினோ அலைன்ஸ் தானடி பார்க்குறாங்க, கல்யாணமாக பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ஜிமின் நீ வீட்டுக்கு வந்து பேசு அப்படி சொல்லி ஜிமினை ஃபோர்ஸ் பண்ணுறீங்க. அப்போ ஜிமின் என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. என்ன முடியாது அப்படின்னு கேட்குறீங்க. என்னால் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது வயன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு அப்படியே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஏன் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நம்ம 2 பேர் லவ் தானே பண்ணுறோம், நம்ம ஏன் கல்யாணம் பண்ணிக்கூடாது அப்படின்னு கேட்குறீங்க. வயன் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நீ மட்டும்தான் என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிகிட்டு இருக்க. நான் என்றைக்காவது உங்கள்கிட்ட லவ்வே சொல்லியிருக்கேன் அடி, நீ அதே இது நோட் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்களும் அப்போ தான் யோசிக்கிறீங்க, இந்த 3 வருஷத்தில் ஜிமின் உங்கள்கிட்ட ஒரு வாட்டி கூட லவ் யூனே சொல்லியிருக்க மாட்டார். ஸோ நீங்கள் டே விளையாடாதடா, நீ வா நாளைக்கு அப்பா அம்மாலாம் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வா, நீ வந்து பேசு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜிமின் இங்கே பாருவாயன், ஜஸ்ட்டு படிக்கிறப்போ பேசணும், கிஸ் பண்ணோம் அவ்வளோதான். நீ சும்மா கல்யாணம் என்னை வெறுப்பேற்றிட்டுருக்க. இங்கே பாருவாயன், எனக்கு இப்போதைக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது மட்டும் இல்லை, நான் இப்போ செய்கிற வேலைக்கு எனக்கு நல்லா ஸ்டேட்டஸ் உள்ள பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவேன். உங்கள் வீட்டை பார்த்தா அப்படி தெரியலையே, நீங்கள் ஜஸ்ட் சாதாரணமாக ஒரு மிடில் கிளாஸ், ஒரே ஒரு சொந்த வீடு வச்சுருக்கீங்க. இதை வச்சுட்டு எப்படி வயன் நம்ம காலத்தை தள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்கள்கிட்ட ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கு அப்படியே கண்ணிலேருந்து டியர்ஸ்லாம் வருது. என்ன ஜிமின் என்ன விளையாடுறியா, நம்ம லவ் தானே பண்ணும், இப்போ கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னால் எப்படி அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ ஜிம் ஐயோ திருப்ப அதையே பேசாத வயன், நீ மட்டும்தான் என்னை லவ் பண்ணிகிட்டு இருந்த, நான் உன்னை லவ்வே பண்ணல அப்படி சொல்லிடுறாரு ஜிம்மின்னு. அப்போ கிஸ் பண்ணது அதெல்லாம் கேட்குறீங்க. கிஸ் பண்ணால் லவ்னு அர்த்தமா? எனக்கு கிஸ் அடிக்கணும்னு தோணுச்சு, பொண்ணு இல்லையேன்னு தேடினேன். அப்போ நீ ஏன் வந்து வலையில் மாட்டினேன், சரி மாட்டுற மீனை ஏன் விடணும்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு அவர் பாட்டு சாதாரணமாக உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறாரு. ஸோ உங்களால் அதை தாங்கிக்கவே முடியல. ஜிமின் இப்படி உங்களை ஏமாற்றுவாருன்னு நீங்கள் நினைக்கவே இல்லை. சின்ன வயசுலேருந்தே ஜிமின் தான் எல்லாம் அப்படின்னு நீங்கள் வளர்ந்துருப்பீங்க. ஸோ ஜிமினே உங்களை இப்படி ஏமாற்றினது உங்களால் தாங்கவே முடியல. ஸோ இப்போ ஜிமின் இங்கே பாரு வயன், இனிமேல் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத சரியா? நானே இது எப்போ சொல்லலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பரவாயில்ல இன்றைக்கி சொல்லிட்டேன், நிம்மதியாக தூங்குவேன். இங்கே பாரு உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போ, கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா பண்ணிக்கோ, உன் இஷ்டம், இனிமேல் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அங்கேருந்து போயிடுறாரு. உங்களால் தாங்கவே முடியல. ரூமுக்கு வந்து பயங்கரமாக அழுவுறீங்க, நம்ம ஏமாற்றிட்டோன்னு. கியாராக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்கிறீங்க. அவளும் உங்களுக்கு விடுறி பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறா. ஸோ இப்படியே தான் 1 வீக் ஆகுது. அப்போ ஜிம்மின் வீட்டிலேருந்து ஜிம்மினோட அப்பா அம்மா உங்கள் வீட்டுக்கு வராங்க. வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவே உங்களையும் கூப்பிட்றாங்க. நீங்கள் பொறுமையாக கீழே வரீங்க, நீங்கள் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல, அமைதியாக இருக்கீங்க. அப்போ ஜிம்மினோட அம்மா உங்கள் அம்மா கிட்ட வயனம்மா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்கள் அம்மா சொல்லுங்கள் ஜிம்மினம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என் பையனுக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே உங்களுக்கு செம்ம ஷாக்கு. அவங்க இன்விடேஷனை தூக்கி அவங்க கையில் கொடுக்குறாங்க. கல்யாணத்துக்கு மறக்காமல் வந்துடுங்க சரிங்களா? வயன் நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும், ஜிமின் தான் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டாச்சே, நீ இல்லாமல் அவன் எப்படி கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வேகமாக அந்த இன்விடேஷன் கார்டை வாங்கி பார்க்குறீங்க. அதில் ஜிமின் தான் போட்டிருக்கு, கீழே லூனான்னு பேர் போட்டிருக்கு. அந்த பொண்ணு வந்து ரொம்ப பணக்கார பொண்ணு ஓகேங்களா? ஜிமின் வந்து 3 இயர்ஸில் நல்லாவே வேலை செஞ்சு ஒரு சிஇஓவே ஆயிருப்பார் ஓகேங்களா? சொல்லி ஜிம்மின் அவர் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரியே பொண்ணை பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இன்விடேஷன் கார்டே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அண்ட் தென் அப்படியே போகுது. ஜிம்மினோட மேரேஜ் டேவும் வருது. ஜிம்மினுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஸ்டேட்டஸ் ஈக்குவலாக இருக்கலாம், பட் ஜிம்மினுக்கும் அந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கும், அந்த பொண்ணுக்கும் ரொம்ப பிடிக்கும், பட் அந்தளவுக்கு இல்லை. ஸோ ஜிம்மினோட மேரேஜ் டே உங்கள் அம்மா உங்கள் அப்பாலாம் கிளம்பி ரெடியாக இருக்காங்க. அப்போ உங்களை கூப்பிடுறாங்க, வயான் கீழே வாடி டைம் ஆகுது போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா மேலே ஏறி வராங்க. ஏய் நீ என்னடி கிளம்பலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் வரல அப்படின்னு சொல்கிறீங்க. ஏய் நான் விளையாடுறியா, ஜிம்மினோட கல்யாணம்டி, நீ இல்லாமல் எப்படி வாடி அப்படி சொல்லி உங்களுக்கு கூப்பிட்றாங்க. அம்மா நான் வரலன்றல அப்படி சொல்கிறீங்க. ஸோ உங்கள் அம்மாவுக்கும் வேறு வழி தெரியல. ஸோ உங்கள் அம்மா அப்பா 2 பேருமே மேரேஜ் கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அந்த சைடு ஜிமினோ லூனாவும் பக்கத்தில் நின்று செம்மையாக சிரிச்சிட்ருக்காங்க, ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ மேரேஜ்லையா, ஸோ ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் நல்லா வளைச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காரு. ஜிமினோ சிரிச்சிட்டே இருக்கார். பட் அவர் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகுது, ஏன்னா உங்களோட அப்பா அம்மா மட்டும்தான் வந்திருப்பாங்க, நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க, சோகத்தில் இருக்கா போல் அப்படின்னு நினச்சிட்டு ஜிமினோ விட்டுட்டு அண்ட் தென் மேரேஜும் முடியுது. மேரேஜ் முடிஞ்சவுடனே ஜிம்மினோட ஒய்ஃப் லூனாவும் அமெரிக்காவுக்கு போகாத ஜிம்மினோட அம்மா வந்து உங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து உங்கள் அம்மா உங்ககிட்ட சொல்லுவாங்க, வயனே உனக்கு கொஞ்சம் தெரியுமா, ஜிம்மினுக்கு கல்யாணம் முடிஞ்சோடனே அவன் ஒய்ஃபோட அமெரிக்கா போகிறான் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு இன்னும் அழுகழுகையாக வருது. நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே ஒரு 5 இயர்ஸ் கழித்து பார்க்கலாம். 5 இயர்ஸ் கழித்து நீங்கள் காரில் போயிட்டுருக்கீங்க. அப்போது
என்னாச்சு, ஏன் காரை நிறுத்துறீங்க? மேடம் வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு மேடம் அப்படி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன ஒரு வண்டி ஒழுங்காக ஓட்ட தெரியாதா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கத்திட்டே இருக்கீங்க. ஸோ அந்த நீங்கள் காரை விட்டு வெளியே இறங்குறீங்க. அப்படியே நீங்கள் வெளியே இறங்கினோடனே எதிர்க்க ஒரு கார் வருது. ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட லிஃப்ட் கேட்குறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், எனக்கு அர்ஜென்ட்டாக ஏர்போர்ட் போகணும், ப்ளீஸ் எனக்கு லிஃப்ட் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அவரும் சரி ஓகே வாங்க அப்படி சொல்லிட்டு நானும் ஏர்போர்ட் தான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு ஏர்போர்ட் போகிறாங்க. சரிங்க. ஸோ நீங்கள் ஏர்போர்ட் போனோடனே அங்கே வந்து அமெரிக்காவுக்கு தான் நீங்களும் போயிட்டுருக்கீங்க. ஆக்சுவலாக இந்த 5 இயர்ஸில் நீங்கள் ஜெமீன் மேலே இருக்க கோவத்துலேயும் நீங்கள் ஏமாந்த சோகத்துலேயும் பெருசாக எதுலேயுமே ஈடுபாடு காமிச்சிருக்க மாட்டீங்க. கல்யாணத்துலேயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வீட்லேயும் சொல்லியிருப்பீங்க. ஸோ உங்கள் வீட்லேயும் அதோடு உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் நம்ம ஏன் நம்மளை ஏமாற்றிட்டு போகணுன்னு நினச்சி ஃபீல் பண்ணணும் அப்படி சொல்லிவிட்டு நீங்களும் உங்களோட கரியரில் நல்லா முன்னேறியிருப்பீங்க. நல்ல பிஸ்னஸ்லாம் பண்ணி நல்லா டெவலப் ஆகிருப்பீங்க. ஸோ இப்போ உங்கள் பேரில் 4-5 கம்பெனி இருக்குது. ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக நீங்கள் அமெரிக்கா போயிட்டுருப்பீங்க. ஸோ நீங்கள் அமெரிக்கா போய் இறங்கிட்டீங்க. இறங்கிட்டவுடனே உங்களுக்கு ஒரு ரூம் இருக்கும் பார்த்தீங்களா, நீங்கள் புக் பண்ணியிருப்பீங்களா ரூம். அந்த ரூமுக்கு போகிறதுக்காக ரிசப்ஷன் கிட்டே நின்றுட்டுருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது, ஏய் வாயை மூடுறா, யார்கிட்டடா நக்கல் பண்ணிகிட்ருக்க, சாவடிச்சிரும் ஒன்று அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்குது. அந்த வாய்ஸ் இங்கே கேட்ட மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜிம்மின்னு செம்மையாக குடிச்சிட்டு எதிர்க்க இருக்க ஒருத்தங்கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுட்ருப்பான். அதை பார்த்தோன்னே உங்களுக்கு செம்ம ஷாக்கு. என்ன இவன் கல்யாணம் பண்ணிட்டு வரேன் தானே சொன்னான், இவன் என்ன எப்படி பண்ணிகிட்ருக்கான் அப்படி சொல்லி யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ வந்து ஜிம்மின் சண்டை போட்டதில் அப்படியே அங்கேயே மயங்கி விழுந்துடுறாரு. ஸோ உங்களால் குடிச்சிருக்காரு இல்லையா. ஸோ வந்து ஜிம்மின் அப்படி சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜிம்மின் கிட்ட போய் தூக்கலான்னு போகிறீங்க. பட் அவர் உங்களை ஏமாற்றினது, உங்கள்கிட்ட அப்படி பேசினது அதெல்லாம் ஞாபகம் வந்தோடனே கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஜிம்மினை எப்படியே விட்டுட்டு போக தோணலை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே ஜிம்மினை உங்கள் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறீங்க. கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சுறீங்க. பட் ஜிம்மின் அறபோதையிலே என்னையே ஏமாத்திட்டேலடி நீ, உன்னை விட மாட்டேன்டி, உன்னை விட மாட்டேன் அப்படி சொல்லி ஜிமின் பேசிகிட்ருக்காரு. அப்போ நீங்கள் ஜிமின் கிட்ட வந்து யாரை விட மாட்டேன் அப்படி சொல்லி கேட்குறீங்க. ஸோ அப்போ ஜிமின், லூனா உன்னை எவ்வளோ ஆசையாக கல்யாணம் பண்ண தெரியுமாடி, ஆனால் நீ என்னை விட்டுட்டு எவன் கூடயோ இருக்கிறல்ல, இப்போ என்னை டைவர்ஸும் பண்ணிட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அழுதுகிட்டே பேசுகிறாரு. அவர் போதையில் தான் இருக்கார். ஸோ நீங்கள் என்னது டைவர்ஸ் ஆகிடுச்சா அப்படி சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அப்போ ஜிம்மின், ஆமாண்டி டைவர்ஸ் ஆகிடுச்சிடி, என்னை ஏமாற்றிட்டல நீ அப்படின்னு சொல்லி ஜிமின் தூக்கத்தில் அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, ஜிமின் லூனாவும் மேரேஜ் முடிஞ்சுட்டு அமெரிக்கா வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ ஜிமினும் அடிக்கடி பிஸ்னஸ் விஷயமாக மேக்ஸிமம் வீட்டில் இருக்க மாட்டார். ஸோ அந்த டைம் லூனாலாம் இவனை கல்யாணம் பண்ணதே வேஸ்ட்டாக போச்சு, பணக்காரனாக இருக்கானே நினச்சி கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாள். ஸோ அவள் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய பசங்களை லவ் பண்ணியிருப்பாள். இந்த விஷயம் ஜிமினுக்கு தெரியாது. இது தெரியாமல் இந்த லூனாவே ஜிமின் கல்யாணம் பண்ணியிருப்பான். ஸோ அந்த லூனா ஜிமின் இல்லாத டைம்லலாம் நிறைய பசங்க கூட இருக்கிறது அந்த மாதிரிலாம் அஃபேரில் இருந்திருப்பா. இந்த விஷயம் ஜிம்மினுக்கு தெரிஞ்சவொடனே பயங்கரமாக சண்டை வரும். அப்போ இந்த லூனா, எனக்கு நீ தேவையில்லை, அவள் டிவோர்ஸும் கேட்டிருப்பா. ஸோ அதனால ஜிம்மினுக்கும் வேறு வழி இல்லை, டிவோர்ஸ் பண்ணியிருப்பார். ஸோ டிவோர்ஸ் முடிச்சுட்டு தான் ஜிம்மின் இங்கே வந்திருப்பார். ஸோ வந்து இப்போ வந்து வயன் வந்து ஜிம்மின் கிட்டே பேசிகிட்ருப்பா. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு கால் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து வெளியே போயிடுவீங்க. ஜிம்மின் உங்கள் ரூமில் தான் தூங்கிட்டு இருப்பார். அந்த காலில் வேறு யாரும் இல்லை, உங்களோட மேனேஜர் தான். மேம் மீட்டிங்க்கு டைம் ஆகிடுச்சு மேம், எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் மீட்டிங்க்கு உங்கள் ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறீங்க. ஆஃப்டர் ஒரு 8 PM இருக்கும் நைட்டு. இப்போ ஜிம்மின் அப்போ தான் லைட்டாக கண்ணு முடிச்சு பார்க்குறாரு. கண்ணு முடிச்சு பார்த்தோடனே தலை வலிக்குது அப்படி சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாரு. நம்ம எப்படி இங்கே வந்தோம், இது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் யோசிச்சுட்ருக்காரு. அப்போ அந்த ரூமுக்கு ஒரு மெய்ட் வராங்க. சார் அப்படின்னு கூப்பிட்றாங்க. சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. சார் இது உங்கள் ரூமா சார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜிம்மின், இல்லை இது யார் ரூம் இல்லை அப்படி சொல்கிறாரு. தென் இது யார் ரூம் சார் அப்படின்னு கேட்குறாங்க. இது யார் ரூம்னு உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டு ஜிம்மின் திரும்பி அந்த மெய்ட் கிட்டே கேட்குறாரு. ஸோ அந்த மெய்டும், எனக்கு தெரியாது சார், நான் அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பாரு நான் பணம் தரேன், இது யார் ரூமு, என்னை யார் இங்கே கூப்பிட்டு வந்தா அது மட்டும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அந்த மெய்டும் ஜிம்மினை ரிசப்ஷன் கிட்டே கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அந்த ரூம் நம்பர் யார் புக் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா ஒயன்னு போட்டிருக்கு. ஜிம்மினுக்கு இந்த நேமை கேட்டோடனே ஒரே ஷாக் ஆகுது. ஒரு ஐஸ்லேருந்து டியர்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது. ஆக்சுவலாக அவர் டிவோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் யோசிப்பார், நம்ம வயனுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டோம், அவளை ஏமாற்றிட்டோம் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பார். ஆக்சுவலாக அவர் லூனா கூட அவ்வளோவா ஒன்றாவே இருந்திருக்க மாட்டார். ஸோ அப்படி அவருக்கு இருக்கப்பெல்லாம் வயனோட ஞாபகம் தான் வந்திருக்கும். வயனை லவ் பண்ணப்போ எப்படிலாம் இருந்தோம், அவளை ஏமாற்றிருக்கக்கூடாது சொல்லிட்டு டெய்லி அவர் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் கில்ட்டியாக ஃபீல் பண்ணாத நாளே இல்லை. ஸோ அந்த ரிசப்ஷனிஸ்ட் வயன்னு சொன்னோன்னே ஜிம்மின்கா அப்படியே அழுகையாக வருது. அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியல. வயன் எங்கே இருக்குடி, என்னை மன்னிச்சிடுறி
உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுண்டி அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து அவங்களோட அட்ரஸ் எதாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்களும் உங்கள் ஆஃபீஸோட அட்ரஸ் தராங்க. ஸோ ஜிமின் வேக வேகமாக உங்கள் ஆஃபீஸ்க்கு வராரு. நீங்கள் உள்ள மீட்டிங்கில் இருக்கீங்க. அப்போ உங்களோட ஆஃபீஸ் ரிசப்ஷன் கிட்டே போய்ட்டு மேடம் ஒயின் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சார் உங்கள் இஷ்ட வாக்கிலலாம் ஒயின் மேமை பார்க்க முடியாது, மேம் மீட்டிங்கில் இருக்காங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஜிமினும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஆஃப்டர் ஒரு 1 hour கழிச்சு தான் நீங்கள் வெளியே வரீங்க. அப்போ ரிசப்ஷனிஸ்ட் உங்களை பார்த்துட்டு மேம் உங்களை பார்க்க ஒருத்தர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு மேம் ரொம்ப நேரமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பார்க்கவா, யார் அப்படின்னு சொல்கிறாங்க. மேம் நான் வேணா உள்ளே கூப்பிடுவா அப்படின்னு கேட்குறாங்க. உள்ளே வர சொல்லு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிம்மினும் பொறுமையாக கேபின்குள்ளே வராரு. நீங்கள் ஜிம்மினை பார்க்கல, பட் ஜிம்மின் உங்களை பார்த்துட்டாரு. உங்களை பார்த்தோன்னே வயன் அப்படிங்கிறாரு. நீங்கள் இந்த வாய்ஸை கேட்டோடனே நிமிர்ந்து பார்க்குறீங்க. என்ன வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. வயன் என்னை மன்னிச்சிட்றி அப்படி சொல்லிட்டு உங்கள் காலை பிடிக்கிறாரு. ஓ ஷிட் காலை விடு அப்படி சொல்லி இங்கே தட்டி விடுறீங்க. அப்போ ஜிமின் என்னை மன்னிச்சிட்றி, நான் உனக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியலடி, அப்போ தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருவாயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட அழுதுகிட்டே இருக்காரு. அப்போ நீங்கள் ஸ்டாப் இட் ஜிமன், எதுக்கு இந்த மாதிரி ஃபுல்ஸ்தனமாக பண்ணிகிட்ருக்க, மரியாதையே எழுந்திரி அப்படின்னு சொல்கிறீங்க. நான் ஃபூல் தாண்டி, நான் ஃபூல் தான், உன்னை மாதிரி ஒரு தேவதையை மிஸ் பண்ணதுக்கு நான் ஃபூல் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. ஜிமின் இந்த மாதிரி கிரிஞ்சாக பேசுறதை ஸ்டாப் பண்ணிட்டு மரியாதை இங்கேருந்து போயிடு அப்படி சொல்கிறீங்க. அப்போ ஜிமின் அப்புறம் ஏன்டி என்ன ஒரு ரூமில் தங்க வச்ச அப்படின்னு கேட்குறாரு. கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தன் குடிச்சிட்டு இன்னொருத்தங்கிட்ட அடி வாங்குறத பார்க்க முடியல, ஸோ அதனால தான் போட்டேன்னு காப்பாற்றி என் ரூமில் கொண்டு வந்து படுக்க வச்சேன். தப்பு பண்ணிட்டேன் ஜிமின், மரியாதையாக வெளியே போய்டு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜிமின் இல்லை நான் போக மாட்டேன், என் கூட வா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஷட் கையை விடு, கல்யாணம் எப்படி நீ ஒருத்தி கூட கல்யாணம் பண்ணுவியா, அவள் உன்னை விட்டு போயிட்டானா டிவோர்ஸ் பண்ணுறியா, இப்போ நான் உனக்கு தேவையா, ஹலோ என்னை பார்த்தா உனக்கு என்ன யூஸ் தர மாதிரி இருக்கா, நீ முன்னாடி பண்ணதுக்கே நான் இன்னும் ஒன்று மன்னிக்கல, இப்போ திரும்பி என்னை ஹர்ட் பண்ண பார்க்குறியா, இனிமேல் உன்னோட இந்த மாய வலையெல்லாம் நான் விரும்பலை, மரியாதையாக இங்கேருந்து போய்ட்டு அப்படி சொல்லிட்டு இங்கே கத்திட்டே இருக்கீங்க. அப்போ ஒரு கேபினுக்கு ஒருத்தர் வராது, வயன் அப்படின்ட்டு. ஜங்குக் ஏய் இது அந்த ஜிமின் தானே அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் அப்படியே தலையை நோட் பண்ணுறீங்க. டேய் மரியாதை வெளியே போடா அப்படின்றான். டேய் நீ யாரா, நான் என் வயன்ட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற. அவள் ஏன் வயன்றா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஆமாம் நான் ஜங்குக்கு லவ் பண்ணுறேன், எங்கள் 2 பேருக்கும் நெக்ஸ்ட் வீக் மேரேஜ், ஸோ எங்கள் லைஃப்பில் நீ இன்டர்ஃபியர் ஆகிறது தயவு செய்து போயிடு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜிமினுக்கு மேரேஜா அப்படின்ட்டு ஒரு மாதிரி இருக்கா. அப்போ ஜங்கு ஆமாண்டா வெளியே போடா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு ஜிமின் பிடிச்சி வெளியே தள்ளுறான். ஸோ ஜிமின் அவங்க வந்து அழுதுகிட்டே போயிடுறான். அவன் வீட்டுக்கு போய் யோசிக்கிறான், அப்போ வயன் நம்மளை மறந்துட்டாளா, அப்போ நம்ம அவளுக்கு தேவைப்பட மாட்டோமா, கொஞ்சம் நெஞ்சமாடா பண்ண ஜிமின்னு, வயனை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவர் வீட்டுக்கு போய்ட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ இப்படி 1 week ஆகிடுச்சு உங்கள் மேரேஜ்க்கு முன்னாடி நாள், ஓகேவா. இப்போ ஜிமின் வீட்டுக்கு ஒரு பார்சல் வருது. அந்த பார்சலில் பிரித்து பார்த்தா அதில் உங்களோட மேரேஜ் இன்விடேஷன் தான் இருக்கும். அதில் ஜிமின் வித்ஸ் வயன் அப்படின்னு சாரி காய்ஸ் ஜங்குக் வித்ஸ் வயன் அப்படின்னு போட்டிருக்கோம். இதை பார்த்தோன்னே ஜிமினால் அவரோட டியர்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியல, அழுதுகிட்டே இருப்பார். பட் அது கூட ஒரு லெட்டரும் இருக்கும். அந்த லெட்டர் ஜங்குக் தான் எழுதியிருப்பார். எனக்கும் மேரேஜ் மறக்காமல் வந்து சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரில் எழுதியிருக்கோம். ஜிமின் அதை பார்த்து சிரிச்சுட்டே நெக்ஸ்ட் டே உங்கள் மேரேஜுக்கு வரதுக்காக அவர் ரெடி ஆகுறாரு. ஸோ அவர் உங்கள் மேரேஜுக்கு வராரு. ஸோ நீங்களும் அழகாக ப்ரைடல் ஸ்டைலில் அழகாக மேக்கப்லாம் பண்ணிவிட்டு அழகாக அந்த சர்ச்சில் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ ஜிமின் உள்ளே என்டர் ஆகுறாரு. உள்ளே என்டர் ஆனவனே அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கிற எல்லா போர்ட்லேயுமே ஜங்குக் வித்ஸ் வயன் அப்படின்னு தான் எழுதியிருக்கு. அவர் அங்கே ஜிமின் வித்ஸ் வயன் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணார். பட் அதை அவரே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டாருன்னு அவருக்கே தோணுது. நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப நேரமாக அழுதுகிட்டே இருந்தார். ஸோ அப்படியே ஜங்குக்கும் வராரு. ஸோ இதை பார்த்தோன்னே ஜிமினால் தாங்கிக்கவே முடியல. அவர் இதுக்கு மேலே அங்கே இருக்கவே விரும்பலை. ஸோ அவர் அங்கேருந்து அங்கே வெளியே போகிறாரு. வெளியே போனோடனே அந்த கிளாப் பண்ணுற சவுண்டு அதெல்லாம் அவர் கேட்குது. ஸோ அவர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு உங்களுக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் ஆகிடுச்சின்னு. ஸோ அவரால் அதை தாங்கவே முடியல, ரோடெல்லாம் அழுதுகிட்டே போகிறாரு. ஸோ ஒரு கட்டத்தில் அவர் ரொம்ப நாளாக சாப்பிட்ருக்கவே மாட்டார். ஒரு கட்டத்தில் அவர் ரோட்லேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அப்படியே ஒரு 2 hours கழித்து பார்க்கலாம், அவர் ஒரு பெட்டில் படுத்துட்ருக்காரு. அப்போ கண்ணு முடிச்சு பார்க்குறாரு. வயன் அப்படி சொல்லி ஏஞ்சிக்கிறாரு. அப்போ நீங்கள் சொல்லு ஜிமின் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜிமினும் வயன் இன்றைக்கி ஒரு கல்யாணமாச்சு, நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் இன்றைக்கி எனக்கு கல்யாணம் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜிமின் அப்போது கல்யாணம் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜிமின் உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே. கல்யாணம் ஆயிடுச்சா அப்படியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் உனக்கும் ஜங்குக்கும் தானே கல்யாணம், எனக்கு சவுண்டெலாம் கேட்டுச்சே அப்படி சொல்கிறாரு. ஜிமினா கல்யாணம் இன்றைக்கி எனக்கு தான்,
ஆனால் ஜங்குக் கூட இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜங்குக்குள்ளே என்டர் ஆகுறாரு. என்டர் ஆகிட்டு, ஆமாம் ஜிமின் ப்ரோ, கல்யாணம் இன்றைக்கி எனக்கு தான், ஆனால் எனக்கும். அப்போ ஜிமினும் ஜங்குக்கே ஷாக்காக பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் அப்போ தான் ஜங்குக், நீ கொஞ்ச நேரம் வெளியேறு ஜங்குக் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜங்குக்கும் அங்கே வந்து போயிடுறாரு. அப்போ நீங்கள் ஜிமின் பக்கத்தில் வந்து அவரோட ஃபேஸ் உங்கள் பக்கம் திருப்பி, ஜிமினா எனக்கு தெரியும்டா என்றைக்கா இருந்தாலும் நீ என்னை தேடி வருவேன்னு, அதனால தான் இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். நீ யோசிக்கலாம், எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு எதுக்கு ஜங்கு கூட மேரேஜ்னு. ஆக்சுவலாக நான் இங்கே மீட்டிங்காக மட்டும் வரல, நான் உன்னை இங்கே பார்க்க தான் வந்தேன். நீ உனக்கும் லூனாக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சின்னு சொன்னோன்னே எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் இப்போ நான் உனக்கு தேவைன்றது எனக்கு நல்லாவே தெரியும். நீ உன்னோட தப்பை உணர்ந்துட்டங்கிறது எனக்கு தெரியும் ஜிமினா. பட் அது என்னால் நீ என்னை வந்து எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருப்ப. ஸோ அதனால் உன்னை அப்படியே நான் அக்செப்ட் பண்ணிக்கூடாதுல்ல. ஸோ அதனால தான் சும்மா ப்ராங்க் பண்ண அப்படி சொல்கிறீங்க. ஜிமினுக்கு அவ்வளோதான், கண்லேருந்து டியர்ஸாக வருது. அப்படியே உங்களை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாரு. வயன் சாரி வயன், என்னை மன்னிச்சிட்றி அப்படின்னு சொல்கிறாரு. சரி சரி, இங்கே பாரு, கல்யாண பையன் அழுதுட்டுருக்கக்கூடாது, முதல்ல போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வா, இன்றைக்கி நமக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமினுக்கு ஒரே ஹாப்பி தாங்க முடியல. ஸோ அண்ட் தென் அவர் வந்து ஜங்குக் தான் ரெடி பண்ணுறாரு. ஜங்குக் கிட்ட ஜிமின் கேட்குறாரு, இதுக்கு எப்படி நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஜங்குக், வயன் என்னோடய ஃப்ரெண்டு, நானும் அவங்களும் பிஸ்னஸ் பார்ட்னர், வயன் என்கிட்ட உன்னை பற்றி நிறையா சொல்லியிருக்கா, இருந்தாலும் நீ இப்படி பண்ணியிருக்கக்கூடாது. அண்ட் தென் இனிமேல் வயனை கஷ்டப்படுத்தாத, அவளை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு ஜங்குக் சொல்கிறாரு. ஜிமினோ சிரிச்சுட்டு ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறாரு. அண்ட் தென் அவரும் அந்த மேரேஜ் ஹாலுக்கு வராரு. உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் நடக்குது. எப்படி நைட்டு பார்க்கலாம், நீங்கள் ரூமில் ஜிமின் கூட, ஜிமின் போதும் விட்டுறா முடியலடா அப்படின்னு சொல்கிறீங்க. சுமாரி அப்படி சொல்லிட்டு ஜிமின் உங்கள் நெக்கெல்லாம் கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. நெக்கை கிஸ் பண்ணிகிட்டே அப்படியே கீழே வந்து உங்கள் இன்னரெல்லாம் கழட்டுறாரு. நீங்கள் டே என்னடா நீ அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே உங்கள் செஸ்ட்டெல்லாம் கிஸ் பண்ணி லிக் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்படியே கீழே வந்து உங்கள் லோயர் ட்ரெஸ்ஸை கழட்டுறாரு. நீங்கள் ஜிமின் அப்படின்றீங்க. அப்போ ஜிமின் என்னடி அப்படின்றாரு. நமக்கு எத்தனை பசங்க, 1 2 3 4 அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ ஜிமின் என்ன முடியாத அளவுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வேலையை அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படியே நீங்களும் ஜிமினும் உங்கள் லைஃப்பை ஹாப்பியாக வாழ்கிறீங்க. ஓகேங்களா? ஆஃப்டர் ஒரு 3 இயர்ஸ் கழித்து பார்க்கலாம். நீங்கள் ஜிமினா வாடா, உன் பொண்ணையும் சமாளிக்க முடியல, உன் பையனையும் சமாளிக்க முடியல அப்படின்னு கத்திட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் என்னடி அப்படின்னு பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் 9 மந்த்ஸ் திரும்பியும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ஜிமின் என்னடி அப்படி கத்துறாரு. இங்கே பாரு உன் பையன் என்ன பண்ணுறான், அதை விட உன் பொண்ணு என்ன பண்ணுறா பாரு அப்படின்னு சொல்லி கத்திட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் வயன் டென்ஷன் ஆகாதீ, வயிற்றுக்குள்ளே என் குட்டி பென்சஸ் இருக்கால படுத்துற ஜிமின், ஆல்ரெடி இது 2 தாங்க முடியல, இதில் 3வது வரையும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கத்திட்டு இருக்கீங்க. அப்போ ஜிமின் சரி சரி கத்தாத, கொஞ்ச நாள் நம்ம குழந்தைங்களை கொண்டு போய் உங்கள் அம்மா வீட்டில் விட்டு வா அப்படி சொல்கிறாரு. அப்போ நீங்கள் எதுக்கு 4வதுக்கு பிளான் பண்ணவா, அவனை கொண்டு வேண்டாம் அவனை அப்படின்னு சொல்லி கத்திட்ருக்கீங்க. ஸோ இப்படியே தான்டா உங்கள் லைஃப் ரொம்பவே ஹாப்பியாக போகுது. அண்ட் தென் உங்கள் 3வது பேபி ஜிமின் சொன்ன மாதிரி பிரின்சஸ் தான். ஸோ நீங்கள் ஜங்குக் உங்கள் 3 பேபிஸாக ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் முடிச்சுக்கிறேன். இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இதுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் உங்களுக்காக நான் போடுவேன். ஓகேவா? ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த ஒன் ஷாட் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நெக்ஸ்ட்டு யாருக்கு ஒன் ஷாட் போடலாம் நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஜிமின்கா, ஜங்குக்கா, இல்லை உங்களுக்கு ஆரம், ஜேவோப், ஜின் அந்த மாதிரி சுகா யாருக்காவது உங்களுக்கு போடணுன்னாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கடா. ஓகேவா? இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஓகே, லவ் யூ ஆல், see you, bye guys.